குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 தொடர்ச்சி. சாவித்திரிக்கு இணையான எந்த இதயமும் அவளது இதயத்துடன் இணைவதற்கு அருகே வரவில்லை. மானுட ஆன்மாவினால் அவளது அமைதியான இயல்பை நெருங்க முடியவில்லை. அவளது கரம் பற்றுவதற்கென தகுதி அடைத்த வலிமையான பேரணுவு பெற்ற கதாநாயகன் இன்னும் வரவில்லை. எந்த மானுட கண்களும் அவளது கண்களை உரிமையுடன் நாடவில்லை. அவள் கண்களில் சுடர்விடும் பேராற்றலானது வளர்ச்சியுறாத ஆன்மாக்களுக்கு அச்சம் அளிப்பதாக இருக்கிறது. நமது களிமண் இயல்புகளுக்குள்ளும் ஒரு மேதையானது தன்னைத்தானே சுயமாக பாதுகாத்த வண்ணம் உரைகிறது. அது சாவித்திரி என்னும் பெண் வடிவத்தில் ஒரு தெய்வம் குடியிருப்பதை உணர்ந்து கொள்கிறது. இருப்பினும் தன்னை காட்டிலும் உயர்ந்ததொரு தெய்வீக தொடுதல் தன் மீது படுவதை அது விரும்புவதில்லை. அதனால் அறியாமையுடன் கூடிய மானுட இயல்பானது அவளது தெய்வீக இயல்பை கண்டு சுருங்கி பின்வாங்குகிறது. மனிதர்களுடைய இதயங்கள் தங்களை போன்ற களிமண் இயல்பு கொண்ட மானுட இதயங்களுடன் மட்டுமே உறவு கொள்ள விழைகின்றன. உன்னதமான ஜீவன்களின் தொடுதலை அவை ஏற்க விரும்புவதில்லை. உயிரின் குறுகிய உணர்வு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும் புவியின் இயல்பானது சாவித்திரியின் பிரம்மாண்டமான தெய்வீக இயல்பை கண்டு சுருங்குகிறது. Whoever is too great, most lonely life, adored he walks in mighty solitude, vain in his labor to create his kind. His only comrade is the strength within. Thus what a while with Savitri. All worshipped marvelingly, none dared to claim. Page number 368.